கனாலம் சேனல் நேயர்களுக்கு வணக்கம். நான் மாரியா அவங்க கூட பேசிட்டு இருக்கேன். ரெயின்போ ஆஃப்டர் த ஸ்டார்ம். மழைக்கு அப்புறம் வர வானவில் மாதிரி திருமண வாழ்க்கையில சவால்கள் வந்தாலும் அது முடிஞ்சதுக்கு அப்புறம் வர சந்தோஷம் அப்படின்றது ரொம்பவே அழகா இருக்கும். உங்க மேரேஜ் லைஃப்லயும் ஸ்டார்ம்ஸ் வந்துட்டு இருக்கா? வருமே, வரலன்னா எப்படி? ஆனா அதை எப்படி வின் பண்றது அப்படிங்கிறதுக்கான பதில் தான் நம்மள நிறைய பேருக்கு தெரியறதே இல்லை. இந்த வீடியோல நான் அதுக்கான பதில சொல்றேன். ஸ்கிப் பண்ணாம லாஸ்ட் வரைக்கும் பாத்துருங்க. கூடவே நம்ம சேனலையும் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க. திருமண வாழ்க்கையில வர முதல் பிரச்சனை என்ன அப்படின்னா சண்டை. அது மதர் இன் லவால வர கான்ஃபிளிக்ஸா இருக்கலாம், இல்ல மணி ப்ராப்ளம்ஸா இருக்கலாம், இல்ல நாட்கள் செல்ல செல்ல லவ் ஃபேட் ஆகுறதுனால வர ப்ராப்ளம்ஸா கூட இருக்கலாம். நிறைய கப்பிள் சொல்ற ஒரு முக்கியமான விஷயம் என்ன அப்படின்னா, கல்யாணம் ஆகி அந்த ஃபர்ஸ்ட் 1 இயர் அப்படிங்கிறது அங்கே ரொம்ப டஃப் ஸ்பேஸ். அந்த ஸ்பேஸில் நமக்கு கிடைக்கிற அந்த ஃபீலிங்ஸ் அப்படிங்கிறது ஸ்டார்டிங்ல இருந்து குறைய ஆரம்பிக்கும் போது சண்டைகள் ஒன்னொன்னா அதிகமாக ஆரம்பிக்குது அப்படின்னு தான் சொல்றாங்க. சரி, அது ஏன் அப்படி அப்படின்னு பார்த்தோம்னா இதுக்கு சில காரணங்கள் இருக்கு. அது கம்யூனிகேஷன் கேப், எக்ஸ்பெக்டேஷன்ஸ் மிஸ்மேட்ச், ஸ்மால் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங்ஸ், இதெல்லாம் தான் அதுக்கு ரீசனாக இருக்கும். சரி, ஒரு கப்பலுக்கு கல்யாணம் ஆகுது ஒரு அரேஞ்ச் மேரேஜ்ல. 2 வருஷம் அவங்க சண்டையா போட்டுக்கிட்டே இருக்காங்க. அதுல அவங்களுக்கு ஒரு சொல்யூஷனே கிடைக்க மாட்டேங்குது. ஏன் சண்டை வருது, எதுக்கு சண்டை வருது, எதுவுமே அவங்களுக்கு தெரிய மாட்டேங்குது. ஆனா ஒரு சின்ன விஷயம் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த சின்ன விஷயத்துல ஒரு 5 டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்றாங்க. அந்த 5 டிப்ஸ் அவங்க ஃபாலோ பண்ணதுக்கு அப்புறம் அவங்க லைஃப்ல அந்த ஸ்டார்ம் அப்படிங்கிற விஷயம் ஃபேட் ஆகி அவங்க அதுக்கப்புறம் ரெயின்போவை என்ஜாய் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த 5 வின்னிங் டிப்ஸை நான் இந்த வீடியோவில் உங்களுக்கு சொல்கிறேன். நோட் பண்ணி வச்சுக்கோங்க. ஃபர்ஸ்ட் ஒன், ஹானஸ்ட் டாக். அதாவது ஒரு நாளைக்கு 10 நிமிஷமாவது நீங்கள் என்ன ஃபீல் பண்ணுறீங்க அப்படிங்கிறத உங்கள் பார்ட்னர் கிட்ட ஷேர் பண்ணும். உங்கள் பார்ட்னர் என்ன ஃபீல் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் ஷேர் பண்ணும். உங்கள் 2 பேருக்குள்ள எந்த சீக்ரெட்ஸுமே இருக்கக்கூடாது. என்ன விஷயமா இருந்தாலும் உங்கள் 2 பேருக்குள்ள அந்த 10 நிமிஷம் நீங்கள் பேசிக்கணும், ஷேர் பண்ணிக்கணும். இதுதான் அந்த ஃபர்ஸ்ட் வின்னிங் டிப். செகண்ட் டிப் என்னன்னா, ரெஸ்பெக்ட் ஸ்பேஸ். ஸ்டார்ம்ல காமா இருங்க. சண்டை அப்படின்னு வரும்போது ஒருத்தர் கோமா இருக்காங்க அப்படின்னா இன்னொருத்தர் அந்த இடத்துல சாஃப்டா இருந்துட்டு போறதுல எந்த தப்புமே கிடையாதுங்க. நான் உன்னை புரிஞ்சுக்கிறேன், உன் கோபத்துல இருக்கிற நியாயத்தை நான் புரிஞ்சுக்கிறேன், சரி விடு பாத்துக்கலாம், இவ்வளவுதானே, இந்த மாதிரியான வேர்ட்ஸை நீங்க யூஸ் பண்ண பழகிக்கோங்க. அதே மாதிரி அவங்களுக்கு இருக்கிற ஸ்பேஸை நீங்க ரெஸ்பெக்ட் பண்ண பழகிக்கோங்க. இதுதான் அந்த 2வது வின்னிங் டிப். 3வது வின்னிங் டிப் என்னன்னு பாத்தீங்கன்னா, டீம் ஒர்க். ப்ராப்ளம்ஸ் வரும்போது அதை நீங்க 2 பேருமா சேர்ந்து சால்வ் பண்ண தான் ட்ரை பண்ணமே தவிர நீ வேற நான் வேற, இது உன் பிரச்சனை இது ஏன் பிரச்சனைன்னு சொல்லக்கூடாது. மணி இஷ்யூஸா, ஒன்னா சேர்ந்து பிளான் பண்ணுங்க. இன்லாஸோட இஷ்யூஸா, பேசி தீர்த்துக்க ட்ரை பண்ணுங்க. உங்களுக்குள்ளேயே இஷ்யூஸா, அந்த கிளாஷஸையும் உட்கார்ந்து பேசி தீர்த்துக்கோங்களேன். இதுதான் அந்த 3வது வின்னிங் டிப். 4வது வின்னிங் டிப் என்னன்னா, ஸ்மால் ஜாய்ஸ். அதாவது லேட் நைட்டா நீங்க வந்தாலும் சரி, கொஞ்சம் சீக்கிரமா வந்தாலும் சரி, டேட் நைட் கம்பல்சரி போயிடுங்க. அது வீக்லி ஒன்ஸ், ட்வைஸ், எப்படி வேணாலும் இருக்கலாம். அதுக்கப்புறம் காம்ப்ளிமெண்ட் ஈச் அதர். இது இந்த விஷயங்கள், இந்த சின்ன சின்ன விஷயங்கள் எல்லாமே உங்க 2 பேருக்குள்ள அடிக்கடி வர ஸ்டார்ம்ஸ் எல்லாத்தையுமே மறக்க வச்சிரும். ட்ரஸ்ட் மீ. இதுதான் அந்த 4வது வின்னிங் டிப். 5வது வின்னிங் டிப்பா நான் சொல்ற விஷயம் என்னன்னா, சீக் ஹெல்ப். இப்போ நம்மளுக்கு பெரிய விஷயங்கள்ல ஃபைட் வருது, நம்ம 2 பேரால சால்வ் பண்ணவே முடியல, உங்க 2 பேரால அது பேசி சால்வ் பண்ண முடியல, அது பெரிய விஷயம் ஆயிடுச்சு, ஃபேமிலிஸ்குள்ளேயும் ப்ராப்ளம் ஆயிடுச்சு, உங்களுக்குள்ள ஒரு கன்ஃபியூஷனே வந்துருச்சு, இந்த ரிலேஷன்ஷிப்பை கண்டினியூ பண்ணலாமா வேணாமா அப்படிங்கிற போது நீங்க உங்க ஃபேமிலியில இருக்கிற எல்டர்ஸ், ஒரு மெச்சூரான பீப்புள் இருப்பாங்க, அவங்க சுச்சுவேஷன்ஸை ஹேண்டில் பண்ணி உங்களுக்கு சஜஷன்ஸ் கொடுக்கக்கூடியவங்களா இருப்பாங்க. அவங்க கிட்ட நீங்க ஹெல்ப் கேட்கலாம். அப்படி இல்லைன்னா ஒரு நல்ல கவுன்சிலர் கிட்ட நீங்க கவுன்சிலிங் போகலாம். தப்பே இல்லை, இதுல எந்த அசிங்கமும் கிடையாது. பொருத்தம் இருந்தாலுமே இங்க நீங்க போடுற எஃபர்ட்ஸ் தான் உங்களுக்கு கீ பாயிண்டா நிற்கும். இதுதான் அந்த 5th வின்னிங் டிப். இப்போ ஒரு கப்பல் இருக்காங்க, 10 வருஷம் ஆகுது அவங்களுக்கு கல்யாணம் ஆகி, அவங்க இப்ப பாரு சண்டை போட்டுக்கிட்டே இருக்காங்க. அவங்களுக்கு சண்டை முத்தி போய் அவங்க டிவோர்ஸோட எட்ஜில் வந்து நிற்கிறாங்கன்னு வச்சுக்குவோமே. நமக்கு டிவோர்ஸ் ப்ராசஸ் அப்படின்னு போகும்போது அங்கேயுமே ஒரு ஆப்ஷன் கொடுக்குறாங்க, கவுன்சிலிங்னு. அங்கே கண்டிப்பாக நம்ம கிட்ட பேசுவாங்க, நம்ம 2 பேரையும் உட்கார வச்சு பேசுவாங்க, 2 பேரோட ப்ராப்ளம்ஸையும் சால்வ் பண்ண ட்ரை பண்ணுவாங்க.
மேக்சிமம் கேசஸ் இந்த கவுன்சிலிங்ல செட்டில் ஆகி ரீஜாயின் பண்ணி வாழ்ந்த ஹஸ்பண்ட் அண்ட் ஒய்ஃப்ஸும் இருக்க தான் செய்கிறாங்க. ஸோ இந்த இடத்துல நாம கம்யூனிகேஷன் அப்படிங்கிற ஒரு விஷயத்த லேர்ன் பண்ணி ஒரு ரெயின்போ ஸ்பேஸ் அப்படிங்கிறதையும் அந்த ரெயின்போவோட பியூட்டிஃபுல்லான விஷயத்தையும் அவ்வளோ பெரிய ஸ்டார்ம், அவ்வளோ பெரிய புயல் அடிச்சு ஓஞ்சதுக்கு அப்புறம் அந்த ரெயின்போவை நம்ம என்ஜாய் பண்ணி வாழ முடியும் அப்படிங்கிறது தான் இந்த எக்ஸாம்பிள். சரி, மேரேஜ் ஸ்டார்ம்ஸ் நார்மல் தான், அதுக்காக எப்பவுமே ஸ்டார்ம்ஸ் வந்துகிட்டே இருக்கணும்னு நம்ம சொல்ல முடியாதுல்ல. நிறைய நேரங்கள்ல அந்த ஸ்டார்ம்ஸை நம்ம அவாய்ட் பண்ணவும் கத்துக்கணும். லைஃப்ல எவ்வளோ ஸ்டார்ம்ஸ் வந்தாலும் சரி, அதை வின் பண்ண கத்துக்கோங்க. அப்பதான் அதுக்கு பின்னாடி இருக்கிற ரெயின்போஸை நீங்க என்ஜாய் பண்ணி வாழ முடியும். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ் கூட ஷேர் பண்ணுங்க. கண்டிப்பா உங்களோட சஜஷன்ஸ் எல்லாத்தையும் நீங்க கமெண்ட்ஸ்ல சொல்லலாம். உங்களோட லைஃப் எக்ஸ்பீரியன்ஸ், நீங்க கப்பலா ஃபேஸ் பண்ண ஸ்டார்ம்ஸையும் நீங்க கமெண்ட்ல தாராளமா ஷேர் பண்ணலாம். நன்றி.